மறைந்த என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்களை இடஒதுக்கீடு பங்கீடு சம்பந்தமாக 7 நாள் சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு என்னை அழைத்து பேசிய போது நான் விலாவாரியாக சொன்னேன், இதை இப்படியெல்லாம் பிரிக்கலாம் என்று சொன்னேன். அவர் அதை பார்த்து நான் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் இடையிலே அவர் பாராட்டினாலும் கூட ஒரு சிலர் அவரை கெடுத்து விட்டார்கள். அதனாலே நான் 6 கம்பார்ட்மெண்ட்டாக தொகுப்பாக தொகுப்பு பிரித்தேன். அப்பொழுது சொன்னார், என்னையும் உங்கள் அந்த தொகுப்பில் சேர்க்கலையே என்னார். நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, அதனால் நீங்கள் உங்கள் சமுதாயத்திற்கு செய்வீங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் நடந்தது. பக்கத்து மாநிலங்களில் எல்லா மாநிலங்களிலும் ஆந்திரா, அப்பொழுது கர்நாடகா, கேரளா, இப்படி எல்லா மாநிலங்களிலும் சரியாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். புள்ளி விவரத்தோடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் அதை தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது? தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சமுதாயமும் எங்களுக்கு சேர வேண்டிய பங்கீடு கிடைத்துவிட்டது. அதை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லும் பொழுது அந்த பெருமை முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் தம்பிக்கு அந்த பெருமை போய் சேரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.